தமிழகத்தில் மாறி மாறி ஆட்சியில் இருந்தும் நல்ல நிர்வாகத்தை தராத திமுக, அதிமுக ஆகிய கட்சிகள் அழிய வேண்டும் என்பதே தனது தவம் என்று காந்திய மக்கள் இயக்க தலைவர் தமிழருவி மணியன் தெரிவித்துள்ளார். தந்தி டிவியின் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்காக தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டேவின் கேள்விகளுக்கு பதில் அளித்த போது இவ்வாறு அவர் கூறியுள்ளார். அதிமுக மீது ஒரு மென்மையான போக்கும், திமுக மீது ஒரு தொடர் கோபமும் தமிழருவி மணியனுக்கு இருக்கிறதோ என்ற அரசியல் விமர்சனம் உண்மை. மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி நாற்காலிக்கு வரக்கூடாது என்பது என் தவம். திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி நாற்காலிக்கு வராமல் இந்த முறையும் 2016 திராவிட முன்னேற்றக் கழகம் வரக்கூடிய வாய்ப்பை இழந்து விட்டால், காரணம் நீங்கள் 89 பார்க்கிற நிலையில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த 2 கட்சி மாறி மாறி வந்து ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றன. 2 பேரும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பெற்றதன் பின்பு காட்சி மாறுகிறது. நிர்வாகத்தில் எந்த நடைமுறை மாற்றமும் கிடையாது. ஊழல் மலிந்து கிடக்கிறது. என்னை பொறுத்தவரையில் திமுக இன்னொரு தோல்வியை 2016 சந்திக்கிற பொழுது அது மிக மோசமான சூழலை சந்திக்கும், அது தேய்மானத்தை சந்திக்கும், அது தன்னுடைய அந்திமத்தை பார்க்கும். எனக்கு திமுகவின் மீது கோபம் இல்லை. அந்த திமுக 1969 கலைஞர் ஆட்சி தொடங்கி இன்று வரையில் நடந்திருக்கிற நடைமுறைகளின் மீது கோபம் இருக்கிறது. நான் திமுக புறந்தள்ளப்பட வேண்டும் என்பதற்காக ஜெயலலிதாவிடம் மென்மையான அணுகுமுறையை மேற்கொள்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் இந்த அதிமுகவும் அழிய வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனை, என் தவம். அது எப்பொழுது நிகழும் என்றால், திமுக முடிந்த பிறகு அதிமுக முடிவதற்கான காலம் நிர்ணயிக்கப்படும். அப்பொழுது 2021 அதற்கு முன்போ ஒரு பெரிய வெற்றிடம் உருவாகும். அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு காலம் யாராவது ஒரு தேவனை அனுப்பினால் அதன் மூலம் தமிழகத்திற்கு விடுவி கிடைக்காதா என்பதுதான் என் நோக்கமே.